லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. என்னடா சொல்லணும்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படியும் இவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தியா? அம்மா, நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? ஆமாண்டா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாம தான் அந்த கூட்டத்தை இங்க அனுப்பி வச்சியா? நீ சொல்லி கொடுத்த மாதிரியே அப்படியே நடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாரும். எந்த குழு, என்ன நாடகம்? அம்மா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நாளா யாரையும் அனுப்பி வைக்கல. அதான் ஊருக்கு முன்னால எங்களை அசிங்கப்படுத்தணும்னு ஒருத்தி கழுத்துல தாலி கட்டினியே, அவளோட குடும்பத்துக்காரங்க தான். இது ரஜினி குடும்பமா? ஆமா, அந்த நன்றி கட்ட குடும்பம் தான். இங்க வந்து எங்களை மன்னிச்சிருங்க, பார்த்திபனை போக வேண்டாம்னு சொல்லுங்க, ரஜினி பார்த்திபனை சேர்த்து வைங்கன்னு அழுது நாடகம் ஆடிட்டு போறாங்களே. எல்லாம் உன் திட்டம் தானே? அம்மா, என்கிட்ட ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்கள அனுப்பி வச்சுட்டு நாடகம் ஆடுறியா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட முதல்ல நான் ஏன் நாடகம் ஆடணும்? அதுவும் அவங்கள வச்சு. நான் ஊருக்கு போல இங்கதான் இருக்க போறேன்னா நேரடியாவே உங்ககிட்ட சொல்லுவனே. அதை எதுக்கு நான் அவங்களெல்லாம் வச்சு பேசணும்? அம்மா, சத்தியமா அவங்க வந்தது எனக்கு தெரியாதுமா. இத பாரு பார்த்திபா, தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறேன். நீ என் கூட இல்லையேன்னு எனக்கு வருத்தம் தான். ஆனா அவளை விட்டுட்டு போகணும்னு முடிவெடுத்த பாரு, அந்த சந்தோஷத்துல எனக்கு வருத்தமே இல்லை. இப்படியே பேசி உன் மனச மாத்த பாப்பாங்க. மாறிடாத. இங்க இருந்தா உன்னை வாழவே விடமாட்டாங்க பார்த்திபா. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் எல்லாமே செஞ்சேன். நீ என் வார்த்தைய மதிக்கவே இல்லை. இப்பவாச்சும் அம்மா சொல்றத கேளுப்பா, அங்க இருக்காத. சரிம்மா, நான் கூப்பிடுறேன். பார்த்திபா, யார் போன்ல? அம்மா. அம்மாவா? என்னாச்சு? என்ன சொன்னாங்க? கொஞ்சம் கோவமா தான் பேசினாங்க. ஆனா அவங்க சொன்ன விஷயத்தை தான் இன்னும் என்னால நம்பவே முடியல. அப்படி என்ன விஷயம் சொன்னாங்க? நம்ம வீட்ல இருந்து ரஞ்சிதம் அம்மா, பத்மா அம்மா, சங்கரி அக்கா, குபேரன் அண்ணன், ராதிகா எல்லாரும் எங்க அம்மா கிட்ட போய் என்னையும் உங்களையும் சேர்த்து வைக்க சொல்லி எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எதுக்கும் ரஜினிக்கு சம்பந்தம் இல்லை. எல்லா தப்பும் எங்க மேலதான். எங்களுக்காக ரஜினி பார்த்திபனை பிரிச்சிடாதீங்க. பண்ண தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுவும் குடும்பமா போய் எங்க அம்மா கிட்ட உனக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. குடும்பமே போய் எனக்காக உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? அம்மா, அப்பா, சங்கரி, முரளி, ராதிகா எல்லாரும் போனாங்களா? நான் தான் திட்டம் போட்டு அனுப்பி வச்சிட்டேன்னு எங்க அம்மா என் மேல செம்ம கோவப்பட்டாங்க. என்னங்க நீங்களும் இப்படி பாக்குறீங்க? இதுக்கும் எனக்குலாம் எந்த சம்பந்தமும் கிடையாது. கூட இருக்கும்போது யாருக்கும் அருமை தெரிய மாட்டேங்குது. இப்ப போக போறேன்னு தெரிஞ்சதும் எனக்காக மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு செய்யறாங்கன்னு நினைக்கும் போது அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்திபா. முதல் தடவையா எனக்காக, என் வாழ்க்கைக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்கல்ல. அப்படிலாம் பார்க்காத பார்த்திபா.
என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், சரியா இருக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்ப அவங்க எல்லாரும் சரியாயிட்டாங்க. ம் ஆனா இவங்க சரியாயிட்டாலும் நான் இவங்க கூட இருப்பேன்லாம் நினைக்காத. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. உன்னையும் நான் தடுக்க மாட்டேன். நீ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் உன் முடிவை மாத்திக்க வேண்டாம். நீ யாரு? சகல, என்னாச்சு? யார் மூஞ்சுமே சரியில்லை. ஆமா சகல, போன காரியம் நாம நினைச்சபடி நடக்கல. அந்த அம்மா கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்ல. அவங்க இப்படி கல்லா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்கள சொல்லி என்னடி செய்ய? நம்ம கொஞ்சம் நஞ்சம் பாவமா செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு. மா, நம்ம ஏதோ தெரியாம செஞ்சிட்டோம், அதுக்காக மன்னிக்கவே கூடாதா? நான் கால்ல கூட விழுந்த அரவிந்த், அப்பவும் மன்னிக்க முடியாது, வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. சரி பண்ணவே முடியாத, திரும்ப கிடைக்கவே முடியாத ஒரு இழப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கோவம் இருக்கத்தானே செய்யும். நம்மளுக்கு யாராச்சும் இப்படி செஞ்சா நம்ம கோவப்பட மாட்டோமா? யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் மாப்ள. அதை நான் இல்லைன்னு சொல்லலையே. நம்ம என்ன யாரோவா? அவங்க புள்ள வாழ்க்கைக்காகவும் தானே நம்ம குடும்பமா அவங்க வீட்டுக்கு போய் நிக்கிறோம். மனசு இருந்தா எப்பேற்பட்ட தப்பையும் மன்னிக்கலாம் மாப்ள. ஏன் அரவிந்த், நான் செஞ்ச அத்தனை தப்பையும் நீங்க மன்னிக்கலையா? ஏன் அத்தை கூட என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கல்ல? அதானே, இதுக்கு முன்னாடியும் அவங்க இவ்ளோ கோவத்துல இருந்தப்பையும் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ரஜினியை கூட்டிட்டு போறதுக்கு வீடு தேடிலாம் வந்தாங்க. அப்ப போய் ரஜினி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே வந்தா. அவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? ஷோ, சகல சொல்றதை நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே இல்ல. வெறும் கோவமா இருந்தா கண்டிப்பா பார்த்திபனுக்காக அவங்க மன்னிச்சிருப்பாங்க. ஆனா பார்த்திபனோட அப்பா இறந்ததுக்கு நாம தான் காரணம். ரஜினி குடும்பத்துக்காக அப்பா உயிர் போற அளவுக்கு பொறுப்பில்லாம நடந்துக்கிட்டானேன்னு பார்த்திபன் மேலையும் அவங்களுக்கு கோபம். என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? புருஷனை விட புள்ளதான் முக்கியம்னு ஒரு தாய் மனசு நினைக்கும். என் புருஷன் போயிட்டான், அதனால புள்ள வாழ்க்கை நாசமா போகட்டும்னு பெத்தவ பேசுறது எப்படி சரியாகும்? அட விடுமா, மன்னிக்கிற மனசு அவங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். இனிமே அவங்க யாரையும் நம்பி பிரயோஜனமே இல்லை. ரஜினியும் பார்த்திபனுக்காக நாம என்ன செய்யணுங்கிறது தான் பார்க்கணும். ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே, கோர்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டரு? இந்த எடுத்துட்டு வரேன். என்ன லெட்டர் மாப்ள? சிங்முத்து மாமா மேல கேஸ் கொடுத்துருந்தோம்ல, அந்த கேஸுக்கான ஹியரிங் வருது. வரட்டும், அவனை சும்மா விடக்கூடாது. இந்த மாரிமுத்து யாருன்னு நாளைக்கு தெரியும் அவனுக்கு. என்ன திமிரு இருந்தா அவன் புத்திய என்கிட்டயே காட்டுவான். ஆமாப்பா, விடக்கூடாதுப்பா. கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரு. அதுவும் நம்ம ரஜினிய. அவ என்னப்பா கெடுதல் பண்ணா? அவளை கொல்ல பார்த்து இவர் அதுல மாட்டிக்கிட்டாலும் கூட ஏதோ கடவுள் புண்ணியத்துல உயிர் பொழைச்சு வந்திருக்காரு. உங்க அப்பாவுக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருந்தா, ஐயோ நினைச்சாலே கொலை நடுங்குது. இந்த குடும்பத்துக்கே துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணது அவர்தான். ஜெயிலுக்கு போட்டோம் நல்லா. அக்கா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னு என்னெல்லாம் பேசினாரு. நாம ஏதோ விவரம் புரியாம அக்கா திட்டா கோவப்படுறான்னு அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டா, பெரிய மனுஷனா நம்ம தப்ப நமக்கு புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு சித்தப்பா அவர் காரியத்துக்கு நம்மள நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏற்கனவே இவரை தூண்டி விட்டு என்ன கொலை பண்ண பிளான் பண்ணாரு. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. இல்லனா இவரை மாட்டி விட்டுட்டு
ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுட்டு அவர் தப்பிச்சு போயிருப்பாரு. யார மன்னிச்சாலும் அவனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அண்ணி அண்ணின்னு ஏன் கையாலையும் வாங்கி தின்னுட்டு ஏன் தாலிக்கு எமனா வர நினைச்சான். கேடு கெட்டவன், கேடு கெட்டவன். பா, உங்க தம்பிய பார்த்ததும் மனசு இறங்கிடாதீங்க. உங்களை அவர் இந்த குடும்பத்தோட சேர்க்க போராடினதே என் கல்யாணத்தை கெடுக்கவும், ரஜினி அக்காவை அவமானப்படுத்தவும், இந்த வீட்டை ஏமாத்தி வாங்கவும் தான். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு? நானா? இருக்கிற கோவத்துக்கு அவனை பார்த்தேன்னு வெயி, அவனை கண்ட துண்டமா வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேமா. என்னங்க? ஐயோ மாமா, அவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு சொல்றேன் மாப்ள. அன்னைக்கு அவனை வார்னிங் கொடுத்து தான் அனுப்புனேன். அதுக்கு அப்புறமும் அவன் இப்படி பண்ணிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். நான் அவனுக்கு முந்தி பிறந்தவன் மாப்ள. ரஞ்சிதம், இந்தா இந்த கோர்ட் ஆர்டரை உள்ள எடுத்து வையே. நான் ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. ரஜினி. அப்பா. என்னம்மா, எதுக்கு என்ன தனியா வர சொன்ன? பார்த்திபன் வீட்டுக்கு போனீங்களா? அது 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 ரஜினி, உனக்கு எப்படி தெரியும்பா? சொல்லுங்க, எதுக்கு போனீங்க? மன்னிப்பு கேட்கதாமா போனோம். மன்னிப்பா? எதுக்கு? என்னம்மா இப்படி கேக்குற? உன் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நாங்க தானம்மா. நாங்க செஞ்ச தப்புக்கு பார்த்திபன் தண்டனையை உனக்கு கொடுத்துட்டானேம்மா. உனக்கு பார்த்திபனை எவ்வளவு பிடிக்கும்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமா. அவன் ஃபாரின் போறதுல உனக்கு விருப்பம் இல்ல. ஆனா அவன் விருப்பத்துக்கு நீ குறுக்க நிக்க கூடாதுன்னு அமைதியா இருக்க. சரிப்பா, நான் தான் அமைதியா இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நானே இதான் லைஃப்னு ஏத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? இத்தனை நாள் செஞ்ச தப்பையே இனிமேலும் செய்யக்கூடாதுன்னு தாமா. நாளும் பொழுதும் போயிட்டே இருக்குமா. இப்படியே எத்தனை நாளைக்கு தாமா உன் ஆசை கனவு இதெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிட்டு இருப்ப. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் மனசை புரிஞ்சும் நாங்க கண்டு காணாம போயிட்டே இருக்கிறது? இதெல்லாம் தப்பு இல்லையாடா? சரி, இப்ப நீங்க போய் மன்னிப்பு கேட்டதுனால என்ன ஆச்சு? சொல்லுங்க, என்னாச்சு? ஒண்ணும் ஆகலம்மா. குடும்பமா போய் அவங்க காலில் விழுந்து கேட்டோம், எங்களை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. எங்களை மன்னிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லம்மா. சரி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? தெரியலையடா. உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணதான் போறேன்னு எனக்கு புரியவே இல்லையம்மா. திக்கு தசை தெரியாம நிக்கிற மாதிரி இருக்குமா. நான் அதை பத்தி கேட்கலப்பா. மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்களே, அந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். இன்னைக்கு சிங்கமுத்து கேஸ் ஹியரிங் இல்ல? ஆமாப்பா. அவன் சும்மா விடக்கூடாதுமா. அவனுக்கு இன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடக்கூடாதுமா. வாமா நீ. அப்பா அப்படி பார்க்காதம்மா. உன் பார்வை என்னன்னு புரியுது. நானும் அவன் கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ண வந்தான். ஆனா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கவும் செஞ்சேன். அவன் புரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படிதான் பண்ணுவேன்னு இருக்கிறது தப்புதானம்மா. கொஞ்ச நாள் அவன் உள்ள இருந்து களி திங்கட்டுமா, அப்பதான் அவன் கொஞ்சமாச்சு திருந்துவான். அவன் என்னென்ன செஞ்சான்னு தெரிஞ்சவன் நான் ஒருத்தன் தான்.
சொல்றேன், அவன் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேம்மா. வாமா போலாம், வா. ரஜினி, ரஜினி, உங்க சித்தப்பாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மன்னிச்சிடுமா. தப்பு செஞ்சது அவரு. நீங்க எதுக்கு சித்தி மன்னிப்பு கேக்குறீங்க? அவர் தப்பு செய்யறாருன்னு தெரிஞ்சும் என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. கூட பிறந்த அண்ணன் குடும்பம்னு கூட பார்க்காம, நீயும் எங்க பொண்ணு தானன்னு நினைக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு ரஜினி. ராதிகா கல்யாணத்துல ஆரம்பிச்சு அரவிந்த் குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்புனது, முரளிய உனக்கு எதிராக கிளப்பி விட்டது, ராதிகாக்கு நல்லது பண்ற மாதிரி அவளை வச்சு உன்னையும் பார்த்திபனையும் பிரிக்க நினைச்சது, அவ்வளவு ஏன் உங்க அப்பா கிட்டயே நடிச்சு உங்க வீட்டை விக்கிற அளவுக்கு பிரச்சனையா உருவாக்குறது எல்லாமே எல்லாமே என் புருஷனாலதான். எனக்கு தெரிஞ்சும் கையால் ஆகாதவளா இருந்துட்டு ரஜினி, என் வார்த்தை அவர் கேட்கவே இல்லை. உங்ககிட்ட சொல்லவும் முடியாம, அவரை தடுக்கவும் முடியாம நான் பட்ட பாடு எனக்கு தாமா தெரியும். நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா சித்தி? சித்தப்பா என்னைக்கு உங்களை மதிச்சிருக்காரு, என்னைக்கு உங்களை பேச விட்டுருக்காரு சொல்லுங்க. ஆனாலும் அவர் எனக்கு புருஷனாச்சேம்மா. அவரை இப்படி என்னால பார்க்க முடியலையே. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க புருஷங்கிறதுக்காக அவர் செஞ்ச எல்லா தப்பையும் நாங்க மன்னிச்சிடணுமா? வேண்டாம்மா, வேண்டாம். எனக்காக அவரை மன்னிக்க வேண்டாம். என் பிள்ளைங்களுக்காக அவரை மன்னிச்சிருமா. அவங்களுக்கு அப்பா வேணுமா. லீவுக்கு வந்திருக்காமா, அப்பா ஜெயில இருக்காருன்னு வந்த நாள்ல இருந்து அழுதுகிட்டே இருக்காமா. அக்கா, அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க அக்கா. உங்களாலதான் முடியும்க்கா. ப்ளீஸ்க்கா, நான் அப்பா கிட்ட பேசுறேங்க்கா. அவரு செஞ்சதெல்லாம் தப்புன்னு நான் புரிய வைக்கிறேன்க்கா. நான் அவனுக்கு அவ்வளவு சொன்னேன், உழப்ப பாருடா, குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருடான்னு சொன்னேன். ஆனா அவன் ரஜினியை காலி பண்றேன்னு சவால் விட்டு இப்படி கொலை பண்ற அளவுக்கு இறங்கி இருக்கானே, அவனை எப்படிமா சும்மா விட முடியும்? உங்க பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும்னு அழறீங்களே சித்தி. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு கிடைச்ச எங்க அப்பா எப்பவுமே இல்லாம இருந்திருப்பார்ல. அந்த மாதிரி ஒரு கொலைகாரரை மன்னிக்க சொல்றீங்களா? ரஜினி தப்புதாமா, பெரிய தப்புதான். ஆனா இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சிடுமா. இதுக்கப்புறம் அவர் எந்த தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு தாலி பிச்சு கொடு ரஜினி. நீங்க இந்த மாதிரி இமோஷனலா பேசுறதுனால என் மனசு மாற போறதில்ல. இதோ பாரு வடிவே, இத்தனை நாள் அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு ஜெயில சரியான தண்டனை கிடைக்கும். அவன் கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வரட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். ஐயோ, அப்பா, என்னங்க? ரஜினியை கொலை செய்ய முயன்ற வழக்கின் விசாரணையை தொடங்கலாம். My lord, Proceed.
தேங்க்யூ மை லார்ட். இந்த கூண்டில் நிற்கும் சிங்கமுத்து பணம் கொடுத்து கூலிப்படையை ஏவி விட்டு எனது கட்சிக்காரர் ரஜினியை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார். கத்தியில் குத்த வரும்பொழுது எனது கட்சிக்காரர் ரஜினியின் தந்தையான மாரிமுத்து நடுவில் வந்துவிட்டதால் கூலிப்படையினர் அவரை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அதற்கான அத்தனை ஆதாரங்களும் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கூலிப்படைய கைது பண்ணியாச்சுல்ல? எஸ் யுவர் ஆனர். இதோ சிங்கமுத்து அருகில் இருக்கிறார்களே, அவர்களே தான். நீங்க தான் இந்த குற்றத்தை செஞ்சீங்களா? இவரு சொல்லிதான் செஞ்சீங்களா? பணம் வாங்குனீங்களா? ஆமா ஜெஜையா. அதோ அந்த பொண்ணை கொல்ல சொல்லி இவர் தான் பணம் கொடுத்தாரு. அந்த பொண்ணை கத்தியால குத்த போகும்போது இந்த ஆள் குறுக்கால வந்துட்டாரு. இத பெருமையா கோர்ட்ல வேற சொல்றீங்க. என்ன வேலை பாக்குறீங்க நீங்களா? ஐயா, இந்த மாதிரி பணம் கொடுத்து என்ன வேலை செய்ய சொன்னாலும் செய்வோம். ஆனா ஒரு ஆளை கொலை பண்ண வந்தது இதாயா முத தடவை. இனிமே இப்படி செய்ய மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிச்சிருங்கன்னு ஈஸியா கேக்குறீங்க. மன்னிக்க கூடிய தப்பையா பண்ணிருக்கீங்க. காசுக்காக ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்றீங்க. தீர விசாரிச்சுட்டு உங்க மேல தப்பு இருந்தா அதுக்கப்புறம் தண்டனை கடுமையா இருக்கும். சிங்கமுத்து, நீங்க தான் பணம் கொடுத்தீங்களா? குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா?